ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட மேரேஜ் பத்தின ஏகப்பட்ட அப்டேட்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன, அவங்க மேரேஜ் எங்க நடக்க போகுது அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆக்டர் சரத்குமார் அவர்களோட பொண்ணு தான் வரலட்சுமி சரத்குமார். 2012ஆம் ஆண்டுல இருந்தே சினிமால நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாலையும் சரி, தெலுங்கு சினிமாலையும் சரி, தனக்கென ஒரு மார்க்கெட்டை இப்பயும் பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சில மாதத்துக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. மும்பையை சேர்ந்த நிக்கோலஸ் சச்தேவ் அப்படிங்கிறவங்க தான் அவங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட தான் அவங்க ஃபேமிலி பர்மிஷனோட அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அண்ட் அப்போ தான் அவரோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட கல்யாண ஏற்பாடுகள் ரொம்பவே தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில் வர ஜூலை 2ஆம் தேதி தான் வரலட்சுமி சரத்குமார் அவர்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற டேட் ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. அண்ட் அதற்கான ஏற்பாடுகளை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போட்டுட்டு இருக்காங்க. இதில் ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, வரலட்சுமி சரத்குமார் அவர்களோட மேரேஜ் நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகிறது கிடையாதாமா, தாய்லாந்தில் தான் நடக்க போகுதாமா. வரலட்சுமி சரத்குமார் மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிக்கோலஸ் மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ரெண்டு பேர்த்தோட ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் வச்சு தான் தாய்லாந்தில் ரொம்பவே வித்தியாசமான முறையில் ரொம்பவே யூனிக்காக இவங்களோட மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு மேரேஜ்க்காக இப்போவே காஸ்டியூம் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பல கோடி மதிப்புள்ள காஸ்டியூம் இப்போவே டிசைன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அந்த ஒரு வீடியோவையுமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தாய்லாந்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஹல்திலாம் நம்ம ஊரில் தான் நடக்கும் அப்படின்னும், சென்னையில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் தான் இவங்களோட ஹல்தி நடக்க போகுதாமா. கல்யாணம் தாய்லாந்தில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே சென்னையில் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடத்த சரத்குமார் அவர்கள் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னும், அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாமா. ஏன்னா எல்லா விஐபிஸுமே வரணும், எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போவே அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வரலட்சுமி சரத்குமார் அவர்களும் அவங்க ஃபியான்சியோட இருக்க ஃபோட்டோஸையும் சரி, அவங்க மேரேஜுக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷன்ஸையும் கவர் பண்ணி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு கல்யாணம் கண்டிப்பாக ஹாலிவுட்டில் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த ஒரு மேரேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் முரளி அவர்களோட பிறந்தநாளை ஒட்டி அதர்வா அவர்கள் அவங்க அப்பாவுக்கு பிறந்தநாளுக்காக கேக் வெட்டி கொண்டாடி இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவில் 2010ஆம் ஆண்டு பானா காத்தாடி அப்படிங்கிற படத்தின் மூலியமா அறிமுகமானவர் தான் அதர்வா. அவரோட அப்பா நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான முரளி அவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பானா காத்தாடியிலையுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிருந்தாங்க. 2010ஆம் ஆண்டு முரளி அவர்கள் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அண்ட் தொடர்ந்து அவரை பற்றின ஏதாவது ஒரு நியூஸை அதர்வா அவர்கள் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருப்பார். அந்த வகையில் சமீபத்தில் அவங்க அப்பாவோட பிறந்தநாள் வந்திருக்கு. மறைந்த அப்பாவோட பிறந்தநாளுக்கு மிகப்பெரிய அளவில் கேக் வாங்கி அவங்க குடும்ப நண்பர்களோடு சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. மேலும் அவங்க அப்பாவை பற்றியும், அவர் கூட ஒரு படம் தான், அதுவும் கொஞ்சம் சீன் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே எந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை பார்த்துட்டு ரசிகர்கள் அவருக்கு தன்னோட ஆறுதலை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.